வணக்கம் அன்பு நேயர்களே. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் தேர்வுக்கு தங்களை தயாரித்து வருகின்ற ஒவ்வொரு இளைஞர் இளைஞர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். கடந்த வகுப்பில் இந்திய இலக்கியம் பற்றி நாம் கண்டோம். இப்பொழுது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், லாங்குவேஜ் அண்ட் ஃபனடிக்ஸ் இதை சார்ந்த இந்த தலைப்பின் கீழ் வருகின்ற வினா விடைகளை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். முதலாவதாக, which theory of language origin is developed by Wilhelm Wundt and Sir Richard Paget? அதாவது வில்லம் உடன்ட் அண்ட் ரிச்சர்ட் பேகெட் அவர்கள் பின்வருகின்ற எந்த மொழி தொடக்கத்தை விரிவாக்கம் செய்தார்கள் அல்லது அவர்கள் அந்த கட்டுமானம் செய்தார்கள்? இங்கே 4 விதமான தியரிகள், கட்டுரைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆப்ஷன் ஏ, த பூ தியரி. ஆப்ஷன் பி, த கெஸ்டர் தியரி. ஆப்ஷன் சி, த டிங் டாங் தியரி. ஆப்ஷன் டி, ஆர்னமெட்டோபேர் தியரி. த கெஸ்டர் தியரி. அடுத்ததாக, த டேஷ் தியரி சஜஸ்ட்ஸ் that speech originates from man's attempt to imitate the characteristic sound of the creature or object he is referring to. There are 4 options. Option A, bow wow theory. Option B, ding dong theory. Option C, poo theory. Option D, gesture theory. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின் வருகின்ற இந்த கட்டுரைகளில் என்ன கூறுகிறது? ஸ்பீச் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் மேன்ஸ் அட்டெம்ப்ட், அதாவது ஒரு பேச்சு வழக்கு என்பது மனிதனுடைய முயற்சியாக, எதனுடைய முயற்சி? இமிட்டேட் த கேரக்டரிஸ்டிக் சவுண்ட் ஆஃப் த கிரியேச்சர். ஒரு விலங்கினுடைய சத்தமாக இருக்கலாம் அல்லது ஒரு பொருளினுடைய சத்தமாக இருக்கலாம். அந்த சத்தத்தை கேட்டு அதை இமிட்டேட் பண்ணி அது போலவே சத்தங்களை எழுப்புவது தான் மனிதனுடைய முதல் தொடக்கமாக இருந்திருக்கிறது என்று எந்த தியரி கூறுகிறது? There are 4 options. bow wow theory. Option B, ding dong theory. Option C, poo theory. Option D, gesture theory. The answer is bow wow theory. bow wow theory என்றால் நாம் ஒரு பொருளை பற்றியோ அல்லது ஒரு விலங்கினுடைய குரலை பற்றியோ கேட்டு அதுபோல் நாம் கூறுவது. இப்பொழுது ஒரு விலங்கு, ஒரு குரங்கு இருக்கிறது என்றால் அந்த குரங்கை போல் ஒலி எழுப்புவது. ஒரு பறவையை பார்த்து அந்த பறவையை போல் ஒலி எழுப்புவது. ஒரு நாயை பார்த்து நாயை போன்று ஒலியை எழுப்புவது. இதுதான். அடுத்ததாக, which theory holds that man's earliest speech was produced by an attempt to imitate the sound of creatures or objects he was referring? இது நாம் முன்பு பார்த்த அதே கட்டுரையை பின்தொடர்ந்து தான் வருகிறது. which theory holds that man's earliest speech, மனிதனுடைய மிக முதல் முறையாக அவன் பழக்கப்படுத்திய அல்லது அவன் பேசிய அந்த பேச்சுக்கள் எப்படி இருந்தது? அதை அவனுடைய முயற்சி எதை இமிட்டேட் செய்வதாக, எதை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது என்று பார்த்தோமேயானால், நாம் முன்பு கூறியது போல பறவைகளோ அல்லது ஒரு மணி அடித்தல், இடி இடித்தல் அல்லது பாறைகளுடைய நகர்வு சத்தங்கள் அல்லது ஒரு பொருள் மேலிருந்து கீழே விழுவதை பார்த்து அதன் மூலமாக எழுகின்ற சத்தங்கள், இதையெல்லாம் கேட்டு அவன் வெளிக்கொணர்கிறான். இதையெல்லாம் கேட்டு அது போன்று ஒலி எழுப்புகிறான். அப்படிப்பட்ட சம்பவங்களை எந்த விதமான கட்டுரை நமக்கு கூறுகிறது? There are 4 options. Option A, bow wow theory. Option B, ding dong theory. Option C, poo theory. Option D, gesture theory. The answer is option A, bow wow theory. அடுத்ததாக, what is the other name for primitive Germanic? There are 4 options. Option A, Esperanto. Option B, Teutonic. Option C, Italic. Option D, Gothic. So what is the answer? Yes, the answer is Teutonic is the right answer.
அடுத்ததாக, which of the four dialects became the most dominant English period? Dialect என்றால் என்ன? மொழி வழக்கு. உதாரணமாக, இப்பொழுது நாம் கன்னியாகுமரிக்கு செல்கிறோம் என்றால் அங்கே இருக்கின்ற மொழி வழக்கு சிறிது மலையாளம் கலர்ந்த உச்சரிப்பு இருக்கும். வார்த்தை தமிழ்தான், ஆனால் அதை உச்சரிக்கின்ற மொழி, அந்த உச்சரிக்கின்ற வழக்கு மாறுபடும். அங்கிருந்து திருநெல்வேலி வந்தோம் என்றால் திருநெல்வேலியிலே அதே வார்த்தையை வேறு மாதிரி உச்சரிப்பார்கள். அப்படி திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு வந்தோமே என்றால் மதுரையில் வேறு விதமாக அதே வார்த்தையை உச்சரிப்பார்கள். அங்கிருந்து மதுரையிலிருந்து திருச்சி வந்தால் அதனுடைய உச்சரிப்பு முறை வேறுபாடு இருக்கும். கோயம்புத்தூர் சென்றோம் என்றால் அங்கே வேறு விதமான உச்சரிப்பு இருக்கும். அங்கே அதுபோல் which of the four dialects became the most dominant? மிகவும் ஆதிக்கம் செலுத்திய அந்த மொழி வழக்கு எது? பழைய ஆங்கிலத்தில், பழைய ஆங்கில காலகட்டங்களில். There are four options. Northumbrian, option B Mercian, option C Wessex, option D Kentish. So the answer is, what's your guess? The answer is Wessex. Then sixth, the four chief aspects of any language are. The four chief aspects of any language are. ஒரு மொழியினுடைய 4 முக்கியமான அடிப்படை பொருட்கள், கருப்பொருட்கள் யாவை? ஒரு மொழியினுடைய 4 முக்கியமான கருப்பொருட்கள் யாவை? There are 4 options. Option A, grammar. Grammar என்றால் இலக்கணம். Then spelling, எழுத்துக்கள், சரியான ஒலிக்கான எழுத்துக்கள். Then vocabulary, அதனுடைய பொருள். Then idiom, okay, சுட்டு வாக்கியங்கள். Option B, spelling, vocabulary, pronunciation, உச்சரிக்கின்ற முறை. Then grammar, இலக்கியம். அடுத்ததாக grammar, இலக்கணம். syntax, syntax என்றால் அதனுடைய வடிவம், அது எப்படி சரியாக முறையாக அமைய வேண்டும், அமைவு. Then spelling. Option D, grammar, spelling, syntax, idiom. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தெரிவுகளில் எந்த தெரிவு தேவையான 4ஐயும் கொண்டிருக்கிறது? முதல் தெரிவில் 4 கொடுத்திருக்க, கிராமர், ஸ்பெல்லிங், வெக்காபுலரி, இடியம்ஸ். அங்கே ப்ரொனன்சியேஷன் இல்லை. ஆப்ஷன் பி, ஸ்பெல்லிங், வெக்காபுலரி, ப்ரொனன்சியேஷன், கிராமர் இருக்கிறது, அதில் சின்டாக்ஸ் இல்லை. சரியா? அடுத்தது இடியமும் இல்லை. அடுத்ததாக ஆப்ஷன் சியில் கிராமர், சின்டாக்ஸ், வெக்காபுலரி அண்ட் ஸ்பெல்லிங், இதில் ப்ரொனன்சியேஷன் இல்லை. அடுத்து டியில் கிராமர், ஸ்பெல்லிங், சின்டாக்ஸ், இடியம், அதிலும் ப்ரொனன்சியேஷன் இல்லை. ஆக the right answer is option B. ஒரு மொழியில் the very ultimate aspects are spelling, ஒரு வார்த்தையினுடைய கரெக்ட் ஸ்பெல்லிங். கேட் என்றால் CAT, கேட். அந்த கேட்டுக்கான வெக்காபுலரி, அதற்கான சரியான பொருள், மீனிங். அதன் பிறகு அதை சரியாக உச்சரிக்கின்ற முறை, கேட். கேட் என்பதை நாம் கோட் என்றோ அல்லது கவுட் என்றோ அல்லது கேட் என்றோ நாம் படிக்கக்கூடாது, சரியான ப்ரொனன்சியேஷன். அடுத்ததாக கிராமர், அந்த மொழிக்கான இலக்கணம், சரியாக சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட், எந்த இடத்தில் எது சரியாக அமைய வேண்டும், என்ன விதமான கால நேரம், டென்ஸ், இதெல்லாம் மிகவும் முக்கியம் ஒரு மொழிக்கு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஸ்பெல்லிங், வெக்காபுலரி, ப்ரொனன்சியேஷன் அண்ட் கிராமர். அடுத்ததாக the authorized version, the King James version of the Bible came out in. பைபிளில் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பிரதிகள், நிறைய பேரினுடைய பிரதிகள், பதிப்புகள் இருக்கின்றன. ஆனால் இவற்றில் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் தான் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று. அந்த அங்கீகரிக்கப்பட்ட விவிலியம் எந்த ஆண்டு வந்தது? There are 4 options. Option A 1604, option B 1640, option C 1611, option D 1620. What is the right answer? The right answer is option C 1611. அடுத்ததாக, the modern grammatical system had come into existence by the end of dash century.
இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கிராமட்டிக்கல் சிஸ்டம் எப்போதிலிருந்து இருக்கிறது? The modern grammatical system had come into existence. Existence என்றால் நடைமுறைக்கு வருதல், அனைவரும் பழகுதல், அனைவரும் உபயோகித்தல். எப்பொழுது வந்தது என்றால் by the end of dash century, எந்த நூற்றாண்டினுடைய இறுதியில் வந்தது என்று நாம் பார்ப்போமானால் there are 4 options. Option A 15th century, option B 16th century, option C 17th century, option D 18th century. So the right answer is 17th century. அடுத்ததாக, the Norman conquest of England was in the year dash. There are 4 options. Option A 1660, option B 1066, option C 1166, option D 1661. So what is your guess? The answer is option B 1066. 1066 தான் Norman conquest of England was in the year. Okay, அப்பொழுது தான் இது நடந்தது. அடுத்ததாக, which dialect became the standard of Old English? நாம் dialect என்றால் என்னவென்று பார்த்தோம், உச்சரிக்கின்ற முறை. எந்த விதமான உச்சரிப்பு பழைய ஆங்கிலத்தில் ஓல்ட் இங்கிலீஷில் ஸ்டாண்டர்டாக இருந்தது? which dialect became standard of Old English? There are 4 options. Option A West Saxon, option B Kentish, option C Celtic, option D Yorkshire. So what is your guess? Yes, the answer is West Saxon. அடுத்ததாக, the Scandinavian and Norsemen who settled in England spoke what language? The Scandinavian என்பவர்களும் Norsemen என்பவர்களும் இங்கிலாந்தில் அமர்த்தப்பட்ட பொழுது எந்த மொழியை பேசினார்கள்? There are 4 options. Option A Old English, option B Old Norse, option C Danish, option D Swedish. So what is the right answer? Yes, the right answer is Old Norse is the right answer. அடுத்ததாக, after the Norman conquest, which became the language of courts and governments. The Norman conquest நடந்த பிறகு எந்த மொழி அலுவலக மொழியாகவும் வழக்காடு மொழியாகவும் உருவானது? There are 4 options. Option A Latin, option B World English, option C Norse, option D French. So what's your guess? Yes, the answer is French. Mostly the court language would be French. நிறைய நீதிமன்றங்களுடைய வழக்காடு மொழியாக இருந்தது French. Okay, அப்பொழுது இங்கிலாந்தில் after the Norman conquest, French became the language of courts and government. Okay. அடுத்ததாக, who was the famous old English writer who wrote Canterbury Tales? So the Canterbury Tales என்பது மிக முக்கியமான இலக்கியம். இந்த PGTRBக்கு நம்மளுடைய சிலபஸ், நம்மளுடைய பாடத்திட்டத்தை பார்த்தோம் என்றால் நமக்கு முதலில் கொடுத்திருப்பது Canterbury Tales. அதை எழுதியவர் யார்? So there are 4 options. Option A John Liggett, option B John Wycliffe, Geoffrey Chaucer, option D John Barber. So what is your guess? Yes, the answer is Geoffrey Chaucer is the right answer, and Geoffrey Chaucer is a very main person. Okay, he is the pioneer for many poets. So Geoffrey Chaucer is the one who wrote Canterbury Tales. அடுத்ததாக, what was said to be the theory that came from automatic human responses to pain, fear, surprise, laugh and etc. முதலில் நாம் பார்த்தோம் பௌவௌ தியரி. பௌவௌ தியரி என்றால்
நாம் ஒரு இயற்கையாக நடக்கின்ற ஒன்றனுடைய குரலையோ அல்லது ஒன்றனுடைய சப்தத்தையோ கேட்டு அது மூலமாக பிரதிபலிப்பது, அதன் மூலமாக நாம் மீண்டும் மிமிக் செய்வது. ஆட்டோமேட்டிக் ஹியூமன் ரெஸ்பான்ஸ் டு பெயின். ஒருத்தர் நம்ம ஓங்கி ஒரு ஊசியால் குத்துறோன்னா ஆன்னு கத்துறோம். ஒரு 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 அகோரமான ஒரு பொருளை பார்த்தோன்னா பயத்தில் அப்படி ஒரு சத்தம் எழுப்புகிறோம். ஒரு சர்ப்ரைஸ், நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் எப்படி நாம் சத்தம் எழுப்புகிறோம், சிரிக்கிறோம். ஸோ இது போன்ற இந்த மனிதனுடைய குரல் எழுப்புதலுக்கு அனிச்சையாக நடக்கின்ற இந்த செயலுக்கு நாம் என்ன பெயர் வைக்கின்றோம்? அது எந்த விதமான கட்டுரை? There are 4 options. Option A, Ding Dong Theory. Option B, Poo Poo Theory. Option C, the Tata Theory. Option D, Bow Wow Theory. So what's your guess? The answer is Poo Poo Theory. சரி, இயற்கையாக அனிச்சையாக நாம் ஏற்படுத்துகின்ற சத்தத்திற்கு பூ பூ தியரி என்று பெயர். அடுத்ததாக, which dialect attained prominence during the Middle English period? Which dialect attained prominence during Middle English period? Prominence during, okay, மிகவும் prominence ஆக இருந்த அந்த மொழி எது? In the period, during the period Middle English period. Which dialect? There are 4 dialects. Option A, West Saxon. Option B, Midland. Option C, Northern England. Option D, East Saxon. So the answer is East Midland is the right answer. East Midland dialect attained prominence during the Middle English period. அடுத்ததாக, language is a social phenomenon. Is it true or false or the both or nothing? There are 4 options. True. Option B, false. Option C, both A and B. It can be true and false both. Then option D, none of the above. So what is your guess? Yes, language is a social phenomenon. It's true because the communication is very important and it is very essential. So the language is the social phenomenon. It's true. அடுத்ததாக, Max Muller, German philologist, is associated with dash. மார்க்ஸ் முல்லர் என்பவர் ஒரு ஜெர்மானிய தத்துவவியலாளர். அவர் பின்வருகின்ற எதனோடு தொடர்புடையவர்? கீழே 4 தியரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 4 தியரியில் மேக்ஸ் முல்லர் அவர்கள் எழுதிய அல்லது அவருடைய பங்களிப்பை அளித்த அந்த கட்டுரை எது? There are 4 options. Option A, Bow Wow Theory. Option B, Gesture Theory. Option D, Ding Dong Theory. Option D, Boo Boo Theory. So what is your guess? நாம் இப்பொழுது பூ பூ தியரி என்றால் என்னவென்று பார்த்தோம், பவ் வவ் தியரி என்றால் என்னவென்று பார்த்தோம். இதில் மார்க்ஸ் முல்லர் அவர்களினுடைய பங்களிப்பை பெற்ற தியரி எது? Yes, your guess is right. It is Bow Wow Theory. Bow Wow Theory என்பது மார்க்ஸ் முல்லர் அவர்களால் நமக்கு பங்களிக்கப்பட்டது. Then ஆங்கிலோ சாக்சன், ஆங்கிலோ நார்மன் என்றெல்லாம் நாம் குறிப்பிடுகிறோம். இந்த ஆங்கில வரலாற்றில் ஆங்கிலோ சாக்சன் என்பவர்கள் வேறு விதமாக எப்படி கூறப்படுகிறார்கள்? There are 4 options. Option A, New English. Option B, British English. Option C, Old English. Option D, Middle English. So which is your guess? The answer is Old English. The Old English people-ஐ நாம் ஆங்கிலோ சாக்சன் என்று கூறுவோம். அடுத்ததாக, Renaissance reached England about the year dash. Renaissance இங்கிலாந்தை எப்பொழுது அணுகியது? அது எப்பொழுது உருவாகியது? அது எப்பொழுது உருவானது? Renaissance reached England about the year. There are 4 options. Option A, 1300. Option B, 1400. Option C, 1500. Option D, 1700. So what's your guess? Yes, the answer is 1500. 1500 is the right answer. அடுத்ததாக, dash of the English language distinguished 3 main stages in its development. அதாவது இந்த ஆங்கில மொழியினுடைய மிக முக்கியமான
ஸ்டேஜஸ். இந்த ஆங்கில மொழியினுடைய வளர்ச்சியில் 3 விதமான அல்லது 3 பெரும் படிகள் இருக்கின்றன என்பதை எதில் நாம் அறிகின்றோம்? There are 4 options. Option A, historians. Option B, Europeans. Option C, philosopher. Option D, foreigners. So what is the right answers? Historians. Historians of the English language distinguish 3 main stages in its development. வரலாற்றாளர்கள் தான் அந்த 3 விதமான படிநிலைகள், வளர்ச்சியின் 3 விதமான படிநிலைகளை கூறுகிறார்கள். அடுத்ததாக, the Indo-European language was spoken around the area of dash. இந்திய ஐரோப்பிய மொழிகள் எந்த இடத்தில் அதிகமாக பேசப்பட்டது? There are 4 options. The Baltic Sea. Option B, the Dead Sea. Option C, the Black Sea. Option D, the Mediterranean Sea. What is your answer? The Black Sea is the right answer. The original language of Britain was dash. இங்கிலாந்தினுடைய முழுமுதல் மொழி எது அல்லது ஆதி மொழி எது? ஆங்கிலத்தினுடைய ஆதி மொழி எது அல்லது ஆங்கிலேயர்களினுடைய ஆதி மொழி எது? There are 4 options. Option A, Celtic. Option B, Anglo-Saxon. Option C, Norman. Option D, Latin. So what is your guess? Yes, the answer is Celtic. ஆங்கிலேயர்களினுடைய முதல் மொழி எதுவென்றால் அல்லது ஆதி மொழி எது என்றால் அல்லது உண்மையான மொழி எது என்றால் செல்டிக் என்பது சரியான விடை. அடுத்ததாக, the most important dialect during the old English period was dash. ஆங்கிலத்தினுடைய அதுவும் பழைய ஆங்கிலத்தினுடைய மிக முக்கியமான மொழி உச்சரிப்பு எது என்று கேட்கப்படுகிறது. There are 4 options. Option A, Welsh. Option B, Wessex. Option C, Kentish. Option D, Mercian. So what is the right guess? Yes, the answer is Wessex is the right answer. அடுத்ததாக, the Latin influence in Old English period was mainly due to dash. The Latin influence in Old English period was mainly due to dash. எதன் காரணமாக லத்தீன் மொழியினுடைய ஆதிக்கம் பழைய ஆங்கில காலகட்டங்களில் அதிகம் இருந்தது? There are 4 options. Option A, the Renaissance. Option B, the Norman conquest. Option C, Roman occupation. Option D, all of the above. So what's your guess? Yes, the guess is Roman occupation. ரோமையர்களினுடைய ஆதிக்கம், அவர்கள் அந்த இடத்தை ஆளுகைக்குட்பட்டது தான் அதனுடைய மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக, the Norman conquest of England began with the rule of dash. There are 4 options. Option A, Alfred the Great. Option B, William of Normandy. Option C, Edward the Confessor. Option D, Richard the Lionheart. So what's your guess? Yes, the answer is William of Normandy is the right answer. அன்பு நண்பர்களே, இந்த தொகுதியில் நாம் ஆங்கில இலக்கிய வரலாறு மற்றும் மொழியியல் பற்றி நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த தொகுதியில் இதுபோன்ற மிக முக்கியமான வினாக்களை காண்போம். நன்றி.